ஸோ guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மதர்ஸ் டே. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதர்ஸ் டே. அதுவுமா நான் வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு ப்ராங்க் வீடியோ வச்சு வச்சுருக்கேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல. பண்ண போறேன். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதர்ஸ் டே அதுமா வந்துட்டு அவங்கள சங்கடப்படுத்துறதுல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்துட்டு பார்க்கலாம், நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். இப்பவே கண்ணை கட்டுது. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? கால் வலிக்குது. ஸ்டெப் போடுங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.
ஸோ ஹே கைஸ், லாஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சிரிப்பை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கண்டினியூஸாக அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமாக. ஸோ அதனால் என்னால் நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால் 2 சாங்ஸ் வேறு டிவியில் ஓடிட்டு இருந்தனால காப்பரேட் கிளைம் வந்துடும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ நான் ஓன் வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க அப்போ தான் ஒர்க் போயிட்டு வந்தனால நான் ஒரே பிளேஸ்லேயே இருந்துக்கிட்டு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எப்படி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை இதை விட நல்லா இருந்திருக்கும். ஆனால் எடிட்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ரெண்டாவது கேமரா குவாலிட்டி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு அந்த அந்த அப்போ தான் சன்லைட்டு மறைய போகிறனால அந்த இடத்துல வந்து அடித்தனால கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். ரெண்டாவது என்னுடைய மொபைல் வந்துட்டு உடஞ்சிருச்சுங்க. ஸோ நான் கூடிய விரைவில் நியூ மொபைல் நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கிளாரிட்டியோட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ட்ரை இட். நானும் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடலாம் அப்படின்னு. என்னால் வந்துட்டு போட முடியல உங்ககிட்ட. நான் டெய்லி vlogsல நான் இப்படி தான் சொல்கிறேன், எடுக்கிறேன், ஷூட் பண்ணுறேன், எடிட் பண்ண முடியல. ரெண்டாவது ஷூட் பண்ணிடுறேன், எடிட் பண்ண முடியல. ஸோ இது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. ஸோ நான் அதோட வந்துட்டு கேமரா இங்கே தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்துட்டு அதுக்கப்புறம் நானே வந்துட்டு சொல்லிட்டேன். எனக்கு சிரிப்பு வேறு தாங்கவே முடியல. ஏன்னா கண்டினியூஸாக அவங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தனால நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்மைல் பண்ணேன்னு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க தான், எண்டிங்கில் தான் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. ஏன்னா அப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தனால ஓவர் டயர்ட்னஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் சரின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சரி சமாதானப்படுத்தியாச்சு எங்கள் அம்மாவை. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கைஸ் லாஸ்ட் எண்டிங்கில் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை வர ஆரம்பிச்சிச்சு. சரி அந்த இடத்துல இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.